வீட்டில் டிவி இருக்குன்னு தான் பேர். ஆனால் பகலில் அந்த அளவுக்கு வந்து போட மாட்டேன். மார்னிங் வந்து நியூஸ் பார்க்குறதோட சரி அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து அத்தை அம்மா 2 பேர் வந்ததுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து நாடகம் பார்ப்போம். இன்றைக்கி தான் வந்து மதியம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தனால மைண்டும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு பாட்டு போட்டு விட்டுருந்தேன். சரி பாட்டு போட்டுக்கிட்டே பாட்டு கேட்டே அப்படியே வந்துட்டு ஹாலை மட்டும் கூட்டி விட்டுருவோம் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணேன். அங்கே ஹால்லேருந்து எல்லா குப்பையும் கூட்டிகிட்டு கிச்சனுக்குள்ளே போனால் கிச்சனும் ரொம்ப மெஸியாக இருந்துச்சு. சரி கிச்சனே இப்படி லைட்டாக எப்பயும் போல் க்ளீன் பண்ணி தான் ஆரம்பித்தேன். ஆனால் என்னென்னு தெரியல திடீர்னு வந்துச்சு. சரி டஸ்டிங் பண்ணலான்னு சொல்லிட்டு டஸ்டிங் பண்ணி முடிச்சோடனே அப்படியே சரி ரொம்ப எண்ணெய் பிசுக்காக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த இடம்லாம் வந்து சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு டப்பாலாம் சும்மா தான் தொடச்சி வந்தேன். எதுவுமே கழுவல. அப்படியே அம்மா மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அதையும் கையோடு எடுத்து வச்சாச்சு. எனக்குமே வேலை பார்த்த அழுப்பே தெரியல. ஒவ்வொரு பட்டம் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நானும் அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தேன். ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் அத்தையும் நானும் மாறி மாறி தான் குக் பண்ணிகிட்ருப்போம். அப்போ வந்து அவங்களுக்கு கண்ணாடி பட்டெல்லாம் சரியாக ஹேண்டில் பண்ண தெரியாது அப்படின்றனால அதெல்லாம் வாங்கியிருந்தாலுமே யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன். இப்போ வந்து அத்தை வந்து கிச்சனுக்குள்ளே வந்து அலோவ் பண்ணுறதே கிடையாது. ஃபுல் நானே டேக் ஓவர் பண்ணிட்டேன் அப்படின்றனால இப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி கிச்சனை கொஞ்சம் மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் கண்ணாடி பட்டெல்லாம் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே டியர்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.